வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி சிக்ஸாக் ஸ்டிச்சிங் போடலான்னு தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ப்ரேமர் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 2 கோடு மார்க் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் இடைவெளி வச்சு 2 கோடு கீறணும். முதலாவது கோட்டில் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கோட்டில் 1/2 சென்டிமீட்டர் விட்டுட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஜரி த்ரெட்டை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு கீழ்ப்பக்கமாக எடுத்துக்குங்க. அதுக்கு பிறகு முதலாவது கோட்டில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஊசியை குத்தி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. அதுக்கு அப்புறம் ரெண்டாவது கோட்டில் நீங்கள் மார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. திருப்பி முதலாவது கோட்டில் மார்க் பண்ணி இருக்க இடத்துக்கு ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. அதோட சேர்த்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச், பிறகு மற்ற கோட்டில் மார்க் பண்ணி இருக்க இடத்துக்கு ஒரு பெரிய செயின் ஸ்டிச், அதோட சேர்த்து ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சுன்னு தொடர்ந்து போடுங்க. ஏன் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பக்கத்திலே சின்ன ஸ்டிச் போடுறோன்னா, அப்போ தான் அது அசையாமல் இருக்கும். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி 1 சென்டிமீட்டர் இடைவெளியில் போடுறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளியை குறைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு வாங்க. இப்படித்தான் சிக்ஸாக் ஸ்டிச்சிங் பண்ணுறது. இதை தொடர்ந்து எப்படி இந்த சிக்ஸாக் ஸ்டிச்சிங்கை ஸ்லிப் த்ரெட்டில் போடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்லிப் த்ரெட்டை டபுளாக எடுத்துக்கணும். அது எப்படின்னா, நூலை கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவில் 2ஆக மடித்து இப்படி ஒரு மட்டையில் சுற்றிக்கணும். நீங்கள் பொபின்லையும் சுற்றி பாவிக்கலாம். அதுக்கு பிறகு முதல்ல சொன்ன மாதிரியே 2 கோடு கீறி ஒவ்வொரு சென்டிமீட்டர் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஜரி த்ரெட்டில் சிக்ஸாக் ஸ்டிச்சிங் போட்ட மாதிரியே இந்த ஸ்லிப் த்ரெட்லையும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு மற்ற கோட்டுக்கு ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சிங் போடுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சின்ன செயின் ஸ்டிச்சிங் போடுங்க.
அதற்கு பிறகு மற்ற கோட்டுக்கு பெரிய செயின் ஸ்டிச்சிங் போடுங்க. அதோடு சேர்த்து இன்னொரு சின்ன செயின் ஸ்டிச்சிங் போடுங்க. இப்படியே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் க்ராஸ் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.